உங்க எல்லாருக்கும் வந்து தண்ணி பிரச்சனை இல்ல. இப்ப எப்படி போய் எங்க போய் நம்ம ஈஸியா தண்ணி எடுத்துட்டு வரலாம், நம்ம வீட்டுக்கு தேவையான மொத்த தண்ணி எங்க எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன லாக் தான் அது. மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்க வீட்டுக்கு தண்ணி எடுத்து பயனடைங்க. போலாம். ஓட்டு 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 ஓடணும் அண்ணா. அவனை ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரா முந்திரான். போடா வண்டி ஓடுறான். அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து இது வரைக்கும் வந்து காருடைய சன்ரூஃப்ல எல்லாம் நின்று நிறைய பேர் லாக் எடுத்து நீங்க பாத்துருப்பீங்க, நம்மளும் பாத்துருக்கோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோக்கு மேல நின்று லாக் எடுக்கிறது நம்ம தான். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தண்ணி இல்லாதவங்களுக்கு. அதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு எமர்ஜென்சி இருந்தாலும் கொஞ்சம் வழி விட்டு போவாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நம்மளுடைய பிஸி ஒர்க் முடிஞ்சதுன்னா எப்ப வேணா பாத்துக்கலாம். பட் அது வந்து ஒரு வீட் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால மறக்காம வழி விட்டு போவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் பிளேஸை ரீச் பண்ணிடுவோம். கங்கை அம்மன் ஆலயம் தாண்டி போனோம். இப்ப நீங்க பாத்துட்டு ஐநாவரத்துல இருக்கிற அந்த வாட்டர் டேங்க் தான். இங்க இருந்துதான் பல நகரங்களுக்கு வந்து பல ஏரியாஸ்க்கு வந்து நீர் வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு. பட் நம்ம இங்க டைரக்டா போய் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஆக்சஸ் இல்ல. பப்ளிக் வந்து பொதுமக்கள் போய் பிடிக்கிறதுக்கு ஒரு தனி செப்பரேட் பாட் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க உங்களுடைய குடங்களையோ இல்ல உங்களுடைய தவளையிலையோ வச்சு தண்ணி குடிச்சு நீங்க ரொப்பிக்கலாம். பட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் இந்த ஒரு லேண்ட்மார்க்கை தாண்டி தான் நீங்க போவீங்க. அதுக்காக இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேங்க்ல இருந்து தான் பல ஏரியாவுக்கு வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு நீர். அது ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா பல ஏரியாக்களுக்கு கரண்ட் எங்க போகுதுன்னா இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ்ல இருந்து தான் போகுது. எதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார் யுவர் நாலேஜ். Guys, we have reached almost. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம கரெக்டா போயிட்டு எங்க தண்ணி பிடிக்குமோ அந்த இடத்துல லேண்ட் ஆக போறோம். இதுதான் அந்த இடம். நீங்க அந்த ஐநாவரம் வாட்டர் டேங்கை தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொதுமக்கள் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்களும் வந்து உங்களுடைய குடங்களை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க. கரெக்டா சென்னை குடிநீர் வாரியத்துக்கு பக்கத்துல தாங்க இது இருக்கு. இங்க போய் நம்ம குடத்தை பிடிச்சிக்கலாம். புரிஞ்சாடா? ஓரளவுக்கு எல்லா தண்ணியும் பிடிச்சி முச்சாச்சு. அங்க குட்டி யானையிலையும் ஏத்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. தண்ணி பிடிச்சி முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி பிடிக்க முடியுதோ அத்தனை கூட அவ்வளவு லிட்டர் மட்டும் பிடிங்க. பிடிச்சிட்டு சேஃபா வீட்டுக்கு போய் சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா தான் அவங்களுடைய தண்ணீர் பற்றாக்குறை குறையும். ஓட்டு 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 ஓடணும் அண்ணா. அவனை ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரா முந்திரான். போடா வண்டி ஓடுறான். அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து பாருங்களேன். இன்னமும் வந்து ஆபீஸ் போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்கன்ட்டு. இவ்வளவு பிரச்சனையிலயும் வந்து ஆபீஸ் வச்சு வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்காம ஆபீஸ்க்கு வேன் டார்ச்சர் பண்ற நிறைய மேனேஜர்ஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி போறது வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, வட சென்னை படத்துல ராஜன் கேரக்டர் போகும் பார்த்தீங்களா, கெத்தா பீச்ல இருந்து படம் எத்துன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ ஹைட்ல வந்து நம்ம கேமரா எடுத்து போயிட்டு இருக்கோம். சுற்றி வர பாருங்க, எல்லாம் அப்படியே பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்ல நான் எடுத்த லாகிலே தான் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு லாகு. அந்த ஃபீலை நீங்களே பாருங்களேன். ஒரு BMW கார் வந்து ஒரு என்ன சொல்றது,
ஒரு 1.5 கோடிக்கு ஒரு BMW காரோ இல்லை ஒரு 5 கோடிக்கு ஜாகுவார் காரோ இல்லை ஒரு 10 கோடிக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் சீரிஸ் வாங்கி அதோட ரூஃப் டாப்பில் போனால் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட்டு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேரை வந்து வைப் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த குட்டி யானையில் இந்த குட்டி யானையில் போகிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடம் கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. எந்த இடம்ன்றது நான் டீட்டெயிலிங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய வீட்டுக்கு போயிடுவோம். அதோட இந்த வீடியோ முடிச்சு